Praise the Lord. Praise the Lord. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக, இந்த புதிய நாளுக்காக, ஆண்டவர் நம்மை மீண்டும் ஒன்று சேர்த்திருக்கும் இந்த தருணத்திற்காக அவருக்கு நன்றி சொல்வோம். எங்கள் அன்பு தந்தையே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த புதிய வாய்ப்புக்காக, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை சிந்திக்க நீர் கொடுத்திருக்கும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக எங்களுடன் பேசுங்கப்பா. ஆமாண்டவரே, எங்கள் உள்ளத்தை திறந்து உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்வில் ஆழமாக வேரூன்றி எங்கள் வாழ்வை மாற்றும்படி உம்முடைய ஆவியானவரை அனுப்பும். நாங்கள் கேட்பது மட்டுமல்லாமல் அதன்படி நடப்பவர்களாக எங்களை மாற்றும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமேன். ஆமேன். இன்னைக்கு வாசகங்களை நம்ம ஆழமா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி கேட்கலாம். கேட்கலாமே. கற்பனை பண்ணி பாருங்க, ரொம்ப உயரமான செங்குத்தான ஒரு மலை இருக்கு. அந்த மலையோட உச்சியில இதுவரைக்கும் யாருமே பாத்திராத ரொம்ப அபூர்வமான அழகான ஒரு பூ பூத்திருக்கு. ஒரு இளைஞனுக்கு அந்த பூவை பறிச்சே ஆகணும்னு ஒரு கனவு. அவன் இத பத்தி மத்தவங்க கிட்ட சொன்னப்போ எல்லாரும் சிரிச்சாங்க. அப்படியா? ஆமா, அதெல்லாம் முடியாது, ரொம்ப ஆபத்து, அந்த பக்கம் போனாலே உசுருக்கு உத்தரவாதம் இல்ல, இதுவரைக்கும் யாரும் அங்க போனதில்ல, வழியில விழுந்துடுவ அப்படின்னு எச்சரிச்சாங்க. ஆனா அந்த இளைஞன் எதையுமே காதுல வாங்கல. அவனுக்கு அந்த இலக்குல ஒரு தெளிவு இருந்திருக்கு. நிச்சயமா அவனுடைய முழு கவனமும் சிந்தனையும் முயற்சியும் அந்த மலை உச்சியில இருந்தா அந்த பூ மேல மட்டும்தான் இருந்துச்சு. மத்த எல்லாத்தையும் அவன் மறந்துட்டான். தம் முழு பலத்தையும் முணுதிரட்டி ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வச்சு பல போராட்டங்களுக்கு பிறகு கடைசியில அந்த மலையோட உச்சியை அடைஞ்சு அந்த அபூர்வமான பூவை பறிச்சான். இந்த ஸ்டோரி காட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அழைப்பு வரும்போது, ஒரு இலக்கு தெளிவா இருக்கும்போது மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு முழு மனசோட அதை நோக்கி போறதுதான் வெற்றியை தரும். ரொம்ப அருமையான ஸ்டோரி. அந்த இளைஞனோட அந்த ஒருமுக கவனம், அந்த இலக்கு, இது மனசுல ஆழமா பதியுது. நீங்க சொன்னது போல ஒரு அழைப்பு வரும்போது மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு போறது இன்றைய வாசங்களோட மைய கருத்தும் இதுதான் நினைக்கிறேன். ஆமா. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசம் இருக்கு. ஒரு பக்கம் பல வருஷங்கள் நீடிக்கிற ஒரு ஏக்கமான காத்திருப்பு, இன்னொரு பக்கம் ஒரு நொடியில எடுக்கப்படுற உடனடியான ஒரு முடிவு. கரெக்ட். நாம இன்னைக்கு சாமுவேல் முதல் நூல் இருந்தும் திருப்பாடல் 116 இருந்தும் அப்புறம் மார்க் நற்செய்தியிலிருந்தும் வர்ற வாசகங்களை ஆழமா பார்க்க போறோம். இந்த காத்திருப்புக்கும் உடனடி பதிலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இறை அனுபவத்தை தான் நாம தேட போறோம். ரொம்ப சரி, நாம முதல் வாசகத்துக்குள்ள போகலாம். சாமுவேல் முதல் நூலிருந்து வர இந்த நிகழ்வு ஒரு பெண்ணோட ஆழமான வலியையும் ஏக்கத்தையும் காட்டுது. இதுல குழந்தையின்மைங்கிற வலியால வேதனைப்படுற அண்ணாங்கிற பெண்ணோட நிகழ்வையும் அவளை சுத்தி இருந்தவங்களோட பிரதிகாரணங்களையும் எல்லாத்துக்கும் மேல இறைவனோட திட்டத்தையும் பத்தி சிந்திக்கலாம். ஆமா, இந்த வாசகம் நம்ம இதயத்தை ரொம்ப ஆழமா தொடுற ஒன்று. சாமுவேல் முதல் நூல் முதல் அதிகாரம் முதல் 8 இறைவார்த்தைகளை தான் நம்ம இன்னைக்கு ஆராய போறோம். இந்த நிகழ்வு எப்ராயிம் மலைநாட்டை சேர்ந்த எல்கானா அப்படிங்கிறவர்ல இருந்து தொடங்குது. அவருடைய வம்சாவழியும் ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவா திருவிவிலியத்துல வம்சாவழி பட்டியல் வரும்போது நாம அதை ஒரு மாதிரி மேலோட்டமா வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆனா இங்க அது ரொம்ப முக்கியமா தோணுது, இல்லையா? நிச்சயமா, ரொம்ப சரியா கேட்டீங்க. அந்த வம்சாவளி பட்டியல் ஒரு முக்கியமான பின்னணியை நமக்கு தருது. அதாவது எல்கானா லேவியர் குலத்தை சேர்ந்தவர். சரி. அவரோட குடும்பம் இறைப்பணிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாரம்பரியத்திலிருந்து வருதுங்கிறது அது காட்டுது. சொல்லப்போனா இது சட்டத்திட்டங்களையும் ஆண்டவரோட வழிகளையும் நல்லா தெரிஞ்ச ஒரு குடும்பம். வெறும் பேரளவிலான பக்தர்கள் இல்ல, அவங்க வாழ்க்கையில ஆன்மீகம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்படியானால் இவ்வளவு ஆன்மீக பின்னணி இருக்கிற ஒரு குடும்பத்துலதான் ஒரு பெரிய பிரச்சனையோ உருவாகுது. வாசகம் சொல்லுது, எல்கானாவுக்கு அன்னா பெனினான்னு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஆமா. பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தாங்க, ஆனா அண்ணாவுக்கு குழந்தைகள் இல்ல. இதுதான் அந்த நிகழ்வோட மைய புள்ளியே. அந்த காலகட்டத்துல இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும். அதுதாங்க இங்க நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம். அந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைங்கிறது அது வெறும் தனிப்பட்ட துக்கம் மட்டும் கிடையாது, அது ஒரு சமூக அவமானம். சமூக அவமானம். ஆமா, பல சமயங்கள்ல அது இறைவனோட சாபமாவே பார்க்கப்பட்டுச்சு. ஒரு பெண்ணோட மதிப்பு, அவளோட அடையாளம், அவளோட பாதுகாப்பு எல்லாமே அவ பெற்றெடுக்கிற பிள்ளைகளோட எண்ணிக்கையில தான் இருந்துச்சு. பாதுகாப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க, அது எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. சமூக அந்தஸ்துங்கிறது புரியுது, ஆனா பாதுகாப்பு அது எப்படி? நல்ல கேள்வி. அந்த கலாச்சாரத்துல ஒரு மகன்கிறவன் வெறும் வாரிசு மட்டும் இல்ல, அவன் அவளோட எதிர்காலத்துக்கான ஒரு சமூக பாதுகாப்பு.
ஓ, அப்படியா? ஆமா, அவளோட முதுமை காலத்துல அவளை காப்பவன், குடும்பத்தோட பேரையும் சொத்துக்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறவன். ஒரு மகனில்லாத பெண்ணோட எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியானது, நிலையற்றது. அதனாலதான் பெனினா அண்ணாவை ஏளனம் செய்யும்போது அவ வெறுமனே அவரை மனதளவுல காயப்படுத்தல. அண்ணாவோட ஆழமான இருத்தலியல் பயத்தையே அவ தூண்டுகிறா. எனக்கு எதிர்காலம் இருக்கு, உனக்கு இல்லன்னு சொல்லாம சொல்றா. இப்போ நல்லா புரியுது. இது வெறும் குழந்தை இல்லாத ஏக்கம் இல்ல, தன்னோட எதிர்காலமே இருந்து போயிருக்கேங்கிற ஒரு அச்சம். இந்த வேதனையோட உச்சக்கட்டம் எங்க நடக்குதுங்கிறது தான் இன்னும் சோகமானது. அவங்க குடும்பம் வருஷம் வருஷம் ஷீலோவுக்கு போய் ஆண்டவரை வழிபட போறாங்க. அது ஒரு புனிதமான பயணம். ஆனா அங்கதான் பிரச்சனை பெருசாவுது. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. சீலோங்கிறது இஸ்ரேலரோட வழிபாட்டு மையம். உடன்படிக்கை பேழ அங்கதான் இருக்குது. ஆமா, இறைவனோட பிரசன்னம் இருக்கிறத நம்பப்படுற இடம். மக்கள் தங்களோட பாரங்களை இறக்கி வச்சு ஆறுதல் பெற வேண்டிய இடம் அது. ஆனா அண்ணாவுக்கும் அந்த புனிதமான இடம் தான் அவளோட வேதனையோட களமா மாறுது. ஒவ்வொரு வருஷமும் அந்த புனித பயணம் அவளுக்கு ஒரு சித்திரவதை பயணமா மாறிடுது. ஆமா, இந்த குடும்பத்துல ஒரு வழக்கம் இருந்திருக்கு. எல்கானா பலி செலுத்தினதுக்கு அப்புறம் தம் மனைவி பெனினாவுக்கும் அவளோட பிள்ளைங்களுக்கும் பங்குகள் கொடுப்பார். ஆனா அண்ணாவுக்கு ஒரு சிறப்பான பங்கு கொடுத்தாருன்னு வாசகம் சொல்லுது. ஆமா, சில மொழிபெயர்ப்புகள்ல இரட்டை பங்குன்னு கூட இருக்கு. ஓ, அப்படியா? அவர் அண்ணா மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தார். இது ஒரு அன்பான செயல்தானே? அவர் நோக்கம் நிச்சயமா அன்புதான். உனக்கு குழந்தை இல்லனாலும் ஏன் பார்வையில நீ எனக்கு ரொம்ப பிரியமானவ, என் அன்புல உனக்கு எந்த குறையும் இல்லைன்னு அவர் சொல்ல நினைக்கிறாரு. ஆனா இங்கதான் மனித உறவுகளோட சிக்கலே வெளிப்படுது. ஒரு நல்ல நோக்கத்தோட செய்யப்படுற ஒரு செயல் சில நேரங்கள்ல பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிடும். இது எனக்கு புரியல. அன்பு எப்படி பிரச்சனையை அதிகமாக்கும்? அதாவது எல்கானாவோட இந்த செயல், அண்ணாவுக்கு கொடுக்கப்படுற இந்த சிறப்பு கவனம் அங்க இருக்கிற இன்னொரு பெண்ணோட கண்களை உறுத்துது. அது பெனினாவோட பொறாமைத்தையே இன்னும் தூண்டுது. ஓ, சரி சரி. வாசகம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆண்டவர் அவரை மலடாக்கி இருந்ததால் அவருடைய சக்களத்தை அவரை மனவேதனைக்கு உள்ளாக்கி எள்ளி நகையாடி அவரை வதைத்தாள். இதுல இன்னும் ஆழமான ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அவளை காயப்படுத்துறது பெனினா மட்டும் அல்ல, அவளுக்கு இந்த நிலைமைக்கு காரணமே ஆண்டவர் தான் அந்த வாசகம் சொல்லுது. ஆமா. அப்ப அவளோட ஜெபம் எப்படி இருந்திருக்கும்? யார் இந்த வேதனையை கொடுத்தாரோ அவர்கிட்டே போய் எப்படி ஆறுதல் கேட்க முடியும்? இது ஒரு பெரிய விசுவாச போராட்டம். மிகச்சரியான பாயிண்ட். இதுதான் அண்ணாவோட போராட்டத்தோட மையம். இந்த வதைத்தல்ங்கிற வார்த்தை ரொம்ப வலிமையானது. இது எப்படாவது ஒரு முறை நடக்கிற நிகழ்வு இல்ல. உண்மைதான். அடுத்த வசனமே அதை உறுதிப்படுத்துது. ஆண்டுதோறும் இது நடந்தது. அவள் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்த போதெல்லாம் அவள் அவரை இவ்வாறே வதைப்பாள். இது ஒரு திட்டமிட்ட தொடர்ச்சியான கொடுமை. ஆனா பெனினாவோட இந்த செயலுக்கு பின்னாடி வெறும் குரூரம் மட்டும்தான் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது உளவியல் காரணம் இருக்க முடியுமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நாம இந்த நிகழ்வை மேலோட்டமா வாசிச்சா பெனினா ஒரு கொடூரமான வில்லியா மட்டும்தான் தெரிவா. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். அவளுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அது உண்மைதான். ஆனா கணவனோட அன்பு யார்கிட்ட அதிகமா இருக்கு? அண்ணா கிட்ட. ஒருவேளை கணவனோட இதயத்துல தனக்கு இரண்டாவது இடம்தாங்கிற ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு பெனினாவா ஆட்டி படைச்சிருக்கலாம். இருக்கலாம். எனக்கு பிள்ளைகள் இருந்தும் என் கணவனோட முழுமையான அன்பு எனக்கு கிடைக்கலையேங்கிற வழி அவளுக்குள்ள இருந்திருக்கலாம். அப்படியானால் தன்னிடம் இருக்கிற ஒன்றை, அதாவது பிள்ளைகளை, ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அண்ணாவை தாக்கி அது மூலமா தன்னை உயர்த்திக்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்றீங்க. இது அவங்க செயலா நியாயப்படுத்தலனாலும் அவங்க மனநிலைய புரிஞ்சுக்க உதவுது. வலி இன்னும் வலியத்தான் உருவாக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மிக சரியா சொன்னீங்க. இது நம்மளோட நவீன கால உறவுகளுக்கும் பொருந்தும். ஒருத்தரோட வலி இன்னொருத்தரோட பலவீனத்தை அறிஞ்ச ஒருத்தர் அதை எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்துறான்னு பாக்குறோம். பெனினாவுக்கு தெரியும் அண்ணாவோட பலவீனம் எதுன்னு. அதை வச்சு அவரை தாக்குறா. இதோட விளைவு, அண்ணா உண்ணாம அழுதாள். அவளோட துக்கம் அவளோட பசிய கூட கொன்னுடுச்சு. அந்த புனித பயணத்தோட கொண்டாட்டத்துல, அந்த பலி விருந்துல அவளால பங்கெடுக்க முடியல. இந்த சூழல்ல தான் எல்கானா மறுபடியும் உள்ள வரார். அவரை அண்ணாவை ஆறுதல் படுத்த முயற்சி பண்றாரு. ஆமா, அண்ணா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேதானவன் அல்லவான்னு கேட்கிறார். இந்த கேள்வி, இதுல அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு. ஆனா ஏதோ ஒன்னு தவறா இருக்கிற மாதிரி தோணுது. நீங்க குறிப்பிடுறது ரொம்ப சரி. இது அன்பால கேட்கப்பட்ட கேள்விதான். ஆனா இது அண்ணாவோட வலிய புரிஞ்சுக்காத ஒரு கேள்வி. இங்க எல்கானா ஒரு தர்க்க ரீதியான பதில முன்வைக்கிறார். ஒரு கணக்கு மாதிரி. கணக்கா? ஆமா.
10 மகன்களோட அன்பு ஒரு பக்கம், ஏன் அன்பு ஒரு பக்கம், ஏன் அன்பு பெரியது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அண்ணாவோட வலியும் உணர்வு பூர்வமானது, அதுக்கு தர்க்கமும் கணக்கீடுகளும் ஆறுதல் தராது. அவர் அறியாமலேயே உரையாடலோட மையத்தை அவளோட வலியிலிருந்து தன் அன்பின் மேலான ஒரு உறுதிப்படுத்தலுக்கு மாத்துறார். இது பல நேரங்கள்ல நாம செய்யற தவறு. ஆமா, ஒருத்தர் தாம் பிரச்சனைய சொல்லும்போது நாம உடனே ஒரு தீர்வு கொடுக்க பாப்போம். கவலைப்படாத, இதை விட மோசமானதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்வோம். ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவை தீர்வுகள் இல்ல, உடனிருப்பு. உன் வலி எனக்கு புரியுது, இது எவ்வளவு கடினமா இருக்குன்னு என்னால உணர முடியுது, நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான ஆறுதல். பல நேரங்கள்ல வார்த்தைகளை விட அமைதியான உடனிருப்பு அதிக ஆறுதலை தரும். எலிகானாவோட நல்ல நோக்கமுள்ள வார்த்தைகள் கூட அண்ணாவோட தனிமைய அதிகப்படுத்தியிருக்கலாம். ஐயோ, என் அன்பான கணவனால் கூட என் ஆழமான ஏக்கத்தை புரிஞ்சுக்க முடியலையேன்னு அவ உணர்ந்திருக்க கூடும். மனித ஆறுதலுக்கு ஒரு எல்லை இருக்குங்கிறத இந்த நிகழ்வு அழகா காட்டுது. இந்த நிகழ்வு இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நம்மோட ஆழவா பேசுது. நம்ம குடும்பங்கள்லயும் வேலை செய்யற இடங்கள்லயும் நண்பர்களுக்குள்ளயும் இது மாதிரி உணர்ச்சி போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம். ஒருவர் வெளிப்படையா காட்டுற அன்பு இன்னொருத்தருக்குள்ள பொறாமையை தூண்டலாம். ஒருவர் சொல்ற ஆறுதல் வார்த்தைகள் வலியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வேதனையை தரலாம். இது ரொம்ப சிக்கலான ஒரு வலைப்பின்னல். உண்மைதான். இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணாவோட எதிர்வினை. அவ பெனினா கூட சண்டை போடல. ஆமா, அவ தான் கணவன் கிட்ட முறையிட்டு எல்லாம் உங்களாலதான்னு குறை சொல்லல. அவ அமைதியா அழுதா, தான் வலிய உள்ளுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருந்தா. இந்த வாசக பகுதி இதோட முடிஞ்சாலும் இதோட தொடர்ச்சி தான் இந்த நிகழ்வோட திருப்புமுனை. ஆம், மனிதர்களிடம் ஆறுதல் தேடியவ தோத்து போனா, கணவனோட அன்பு அவளோட ஏக்கத்தை தீர்க்கல. சக்கலத்தியோட வார்த்தைகள் அவளை காயப்படுத்துச்சு. குருக்களோ அவளோட ஜெபத்தை கூட தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. மனிதர்கள் எல்லாரும் அவளை கைவிட்ட நிலையில அவ எங்க போறாங்கிறது தான் முக்கியம். சொல்லுங்க. அவ தான் உடைந்த உள்ளத்தை, தான் கண்ணீரை, தன் அவமானத்தை எடுத்துக்கிட்டு நேரடியா ஆண்டவரோட சமூகத்துக்கு போறா. அதுதான் அண்ணாவோட விசுவாசத்தோட உச்சம். நம்மளோட வலிகள் இறைவனோட திட்டத்துல ஒரு முக்கியமான அங்கம்ங்கிறத புரிஞ்சுக்க இந்த நிகழ்வு உதவுது. ஒருவேளை பெண்ணினா அவளை வதைக்காம இருந்திருந்தா, ஒருவேளை எல்கானாவோட அன்பு அவளுக்கு போதுமானதா இருந்திருந்தா, அவ இவ்வளவு ஆழமா இவ்வளவு கண்ணீரோட ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சிருப்பாளாங்கிறது சந்தேகம்தான். சரிதான். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஏற்படுற நெருக்கடிகள் நம்ம முட்டி போட்டு ஜபிக்க வைக்கிறதுக்காகவே ஆண்டவரால அனுமதிக்கப்படுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ணாவோட அனுபவம் நம்பிக்கையற்ற சூழல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையின் செய்தியை தருது. உங்க சூழ்நிலைய ஆண்டவர் மாத்தலன்னு நீங்க நினைக்கலாம். உங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலன்னு நீங்க சோர்ந்து போகலாம். ஆனா அண்ணா நமக்கு காட்டுறது என்னன்னா, தொடர்ந்து ஆண்டவரை பற்றிக் கொள்ள வேண்டுங்கிறது தான். மனிதர்கள் கைவிடும்போது இறைவன் கை தூக்கி விடுவார். அவளோட கண்ணீரின் ஜெபம் இஸ்ரேலோட வரலாற்றையே மாத்த போற ஒரு தலைவனை பெற்றெடுத்தது. இந்த நிகழ்வை பற்றி சிந்தித்துப் பாருங்கள். எல்கானாவின் அன்பு உண்மையானது, ஆனால் அது அன்னாவின் ஆழ்ந்த ஏக்கத்தை தீர்க்கவில்லை. நம்முடைய வாழ்வில் மற்றவர்களின் நல்ல நோக்கமுள்ள ஆறுதல் வார்த்தைகள் கூட நம்முடைய வலியை தணிக்காத நேரங்கள் உண்டு. அந்த சமயங்களில் அன்னாவைப் போல நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை யாரிடம் கொண்டு செல்ல வேண்டும்? மனித ஆறுதலின் எல்லைகள் எங்கே முடிகின்றனவோ அங்கே இறைவனின் ஆறுதல் தொடங்குகிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்ம வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட தருணங்கள் வரும். நாம் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், ஆனா அது நடக்காம இருக்கும். நிச்சயமா. சுத்தி இருக்கிறவங்க நம்மள புரிஞ்சிக்காம பேசுவாங்க. சில நேரங்கள்ல நல்ல எண்ணத்தோட சொல்ற ஆறுதல் வார்த்தைகள் கூட நம்ம காயத்தை இன்னும் அதிகப்படுத்தும். அந்த மாதிரி நேரங்கள்ல நாம அண்ணாவை போல உணர்ந்திருக்கோமா? நம்மளோட அந்த ஆழமான ஏக்கத்தை ஆண்டவர்கிட்ட எப்படி கொண்டு போறோம்னு யோசிச்சு பார்க்க இந்த நிகழ்வு நமக்கு உதவுது. அண்ணாவோட அந்த தனிமையான கண்ணீர் நிறைந்த ஜெப நிலையிலிருந்து நாம பதிலுரை பாடலுக்கு வர்றோம். இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். கடவுளோட அளவற்ற நன்மைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம உணரும்போது நம்ம இதயம் நன்றியால நிரம்பி வழியுது. ஆனா அந்த நன்றியை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு ஒரு ஏக்கம் வருது இல்லையா? அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். 12ஆம் வசனம் ஒரு ஆழமான கேள்வியோட தொடங்குது. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? இது ஏதோ விரக்தியில கேக்குற கேள்வி இல்ல. நன்றியால திக்குமுக்காடி போன ஒரு உள்ளத்தோட ஏக்க பெருமூச்சு இது. உங்களுக்கு எப்பவாவது இப்படி தோணிருக்கா? ஒரு பெரிய நோயில இருந்து குணமாகும் போது, இல்ல ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்கும் போது, கடவுளே இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு நன்றியால திணறி நின்ன அனுபவம் இருக்கா? கண்டிப்பா அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கும்.
இங்க கைமாறுங்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இது ஏதோ பேங்க்ல வாங்கின கடனை வட்டியோட திருப்பி கட்டுற மாதிரி இல்ல. ஆமா ஆமா. காரணம், கடவுளோட அன்புங்கிறது நம்ம தகுதி பார்த்து வாங்கினது கிடையாது. அது தகுதியே இல்லாத நமக்கு கிடைச்ச ஒரு கொடை. அதுக்கு ஈடா எதையுமே நம்மால கொடுத்துட முடியாது. சரிதான். அப்போ இந்த கேள்வி நான் எப்படி இந்த கடனை அடைப்பேங்கிற கேள்வி இல்ல. அதுக்கு பதிலா இந்த மாபெரும் அன்புக்கு முன்னாடி என்னோட சின்ன அன்பை நான் எப்படி வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு தேடல் தான். ஒரு குழந்தை அவங்க பெற்றோருக்கு என்ன கைமாறு செஞ்சிட முடியும், ஆனா தன்னோட அன்பை காட்டும் இல்லையா, அது மாதிரி. அதேதான், அது மாதிரி தான் இதுவும். இந்த கேள்விதான் நம்ம மனசுல ஒரு உணர்வா இருக்கிற நன்றிய ஒரு செயலா மாத்திர முதல் பொறி. அந்த பொறிதான் அடுத்தடுத்த செயல்களுக்கு வழி செய்யுது. அந்த கேள்விக்கு பதிலா திருப்பாடல் ஆசிரியர் 2 அழகான ரொம்ப சக்தி வாய்ந்த செயல்களை சொல்றார். 13ஆம் வசனத்துல மீட்பு கிண்ணத்தை கையில் ஏந்தி ஆண்டவர் பெயரை தொழுவேன் என்கிறார். அப்புறம் 17ஆம் வசனத்துல நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன்னு குறிப்பிடுறார். இந்த 2வது வரிதான் இன்னைக்கு பதிலுரை பாடலோட பல்லவியாவும் வருது. இந்த 2 செயல்களுக்குமே ஆழமான அர்த்தம் இருக்கு. ஆமா, முதல்ல மீட்பு கிண்ணம். இது சும்மா ஒரு கிண்ணம் இல்ல. யூத மரபுல பாஸ்கா விழா அப்போ குடும்ப தலைவர் ஒரு கிண்ணத்துல திராட்சை ரசத்தை ஊத்தி கடவுள் தங்களை எகிப்தோட அடிமைத்தனத்திலிருந்து எப்படி மீட்டு கொண்டு வந்தாருன்னு சொல்லி நன்றி சொல்லுவார். அதுக்கு பேர் தான் மீட்பின் கிண்ணம். ஓ, அப்படியா? அப்போ திருப்பாடல் ஆசிரியர் மீட்பு கிண்ணத்தை கையில் ஏந்துவேன்னு சொல்லும்போது, ஆண்டவரே நீர் என்னோட தனிப்பட்ட எகிப்திலிருந்து விடுவிச்சிங்கன்னு சொல்றார். அது ஒரு நோயா இருக்கலாம், ஒரு பாவ பழக்கமா இருக்கலாம், ஏன் ஒரு மன அழுத்தமா கூட இருக்கலாம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீர் என்னை மீட்டீர்னு பகரங்கமா அறிவிக்கிறார். அப்போ நாம ஒவ்வொரு திருப்பலியிலையும் குறு அப்பத்தையும் ரசத்தையும் கையில ஏந்தி அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணோன்னு சொல்லும் போது நாமும் இந்த மீட்போட உச்சக்கட்டத்தை தான் கொண்டாடுறோம். மிக சரியா சொன்னீங்க. திருப்பலியோட மையமே அதுதான். இயேசுவோட பலியால நமக்கு கிடைச்ச முழுமையான மீட்பை அந்த கிண்ணம் வழியா நாம நினைச்சு பாக்குறோம். அதேதான், நாம அந்த கிண்ணத்துல பங்கு பெறும்போது கிறிஸ்துவின் மீட்பு என்னுடையதுன்னு நாமளும் பகிரங்கமா ஏத்துக்கிறோம். சரி, 2வதா நன்றி பலி. பழைய ஏற்பாட்டுல பாவ பரிகார பலி, நல்லுறவு பலின்னு பலவிதமான பலிகள் இருந்துச்சு. ஆனா இந்த நன்றி பலி ரொம்பவே ஸ்பெஷல். இது பாவத்துக்காகவோ இல்ல கட்டாயத்துக்காகவோ கொடுக்கறதில்ல. அப்போ எதுக்காக? இது முழுக்க முழுக்க மகிழ்ச்சியோட ஒரு கொண்டாட்டத்தோட கடவுள் செஞ்ச நன்மைகளுக்காக மனசார கொடுக்கற ஒரு காணிக்கை. சொல்லப்போனா இந்த பலி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இறைச்சிய குடும்பத்தோட, நண்பர்களோட, ஏழைகளோட பகிர்ந்து ஒரு பெரிய விருந்து மாதிரி கொண்டாடுவாங்க. அப்போ நன்றிங்கிறது ஒரு தனிப்பட்ட உணர்வு மட்டும் இல்ல, அது ஒரு சமூக கொண்டாட்டம். கண்டிப்பா, அதுதான் அதோட நோக்கம். அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு என்ன கைமாறு செய்வேங்கிற கேள்விக்கு அவரோட மீட்ப பகரங்கமா ஏத்துக்கிட்டு கொண்டாடுறதும் நம்ம வாழ்வையே ஒரு நன்றி காணிக்கையா கொடுக்கறதும் தான் பதில். மிகச்சரி. இப்போ வாசகத்தோட அடுத்த பகுதிக்கு போகலாம். அங்க ஒரு வரி திரும்ப திரும்ப வருது. வசனம் 14லயும் 18லயும் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன்னு திருப்பாடலாசிரியர் சொல்றார். ஆமா, அது ஏன்? எதுக்கு இந்த நன்றிய? பொருத்தனைகளை தனியா நம்ம ரூம்குள்ள செய்யாம எல்லார் முன்னாடியும் செய்யணும். அதுல என்ன இருக்கு? இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. ஏன்னா நம்ம விசுவாசம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட அனுபவமா இருக்கலாம், ஆனா அது எப்பவும் தனிமைப்படுத்தப்பட்டது இல்ல. அது ஒரு சமூகத்தோட இணைஞ்சது. நாம பெற்ற ஒரு நன்மைய இல்ல நாம செஞ்ச ஒரு பொருத்தனைய மக்கள் முன்னாடி நிறைவேற்றும் போது அது நம்மள மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்காது. அது அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும். அது எப்படி? 2 முக்கியமான காரியம் அங்க நடக்குது. ஒன்னு, நாம கடவுளுக்கு மகிமை சேர்க்கிறோம். நம்ம சாட்சிய மூலமா, பாருங்க நான் கஷ்டத்துல இருந்தேன், ஆண்டவரை கூப்பிட்டேன், அவர் என் ஜெபத்தை கேட்டார், அவர் உண்மை உள்ளவர், அவர் கைவிட மாட்டார்னு இந்த உலகத்துக்கே அறிவிக்கிறோம். இது வெறும் வார்த்தை இல்ல, நம்ம வாழ்க்கையோட அனுபவத்திலிருந்து வர ஒரு பிரகடனம். அதேதான். 2வது, நம்ம சாட்சியம் போராட்டத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். ஓ, கடவுள் இவருக்கு உதவி செஞ்ச மாதிரி எனக்கும் உதவி செய்வார்ங்கிற விசுவாசத்தை மத்தவங்க மனசுல அது விதைக்குது. அப்படிதானே? ஆமா, நம்மளோட தனிப்பட்ட அனுபவம் இன்னொருத்தருக்கு நம்பிக்கையோட விதையா மாறுது. அது மட்டும் இல்ல, அது எங்கே நடக்குதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஆமா. 19ஆம் வசனம் சொல்லுது, உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில்.
அதாவது விசுவாச சமுதாயத்தோட மையத்துல ஆலயத்துல இந்த நன்றி அறிவிக்கப்படுது. நம்ம நன்றியை பொதுவா அறிவிக்கிறது ஒரு வகையில நற்செய்தி அறிவிப்போட ஒரு பகுதி. அது நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்துது, மத்தவங்களையும் விசுவாசத்துல வளர்க்குது, ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே அதை கட்டி எழுப்புது. பல நேரங்கள்ல நாம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த காரியம் நடந்தா நான் இதை செய்யறேன்னு பொருத்தனை செய்வோம். ஆனா காரியம் நடந்ததும் அதை மறந்துடுறோம், இல்லைன்னா யாருக்கும் தெரியாம தனியா செஞ்சு முடிச்சுடுறோம். சரிதான். ஆனா இந்த வாசகம் அத மக்கள் முன்னாடி நிறைவேற்றும் போது கிடைக்கிற அந்த ஆன்மீக சக்தியை நமக்கு உணர்த்துது. நம்மளோட தனிப்பட்ட நன்றி ஒரு சமூகத்தோட கொண்டாட்டமா மாறணும்னு இது கூப்பிடுது. நிச்சயமா. நம்ம சாட்சியங்கள் வெறும் கதைகள் இல்ல, அவை விசுவாசத்துல மத்தவங்கள கட்டி எழுப்பக்கூடிய சக்தி வாய்ந்த கருவிகள். நம்ம பெற்ற நன்மைகளை பத்தி பேசும்போது நாம ஆண்டவரை பத்தி பேசுறோம். அந்த நன்றி அறிவிப்பு கடவுளோட செயல்களை வரலாற்றுல பதிவு செய்யுது. அது அடுத்த தலைமுறைக்கு விசுவாசத்தை கடத்துது. அப்போ இந்த திருப்பாடலை நம்ம மொத்தமா பார்க்கும்போது இது ஒரு அழகான பயணம் மாதிரி இருக்கு. முதல்ல கடவுளோட நன்மைகளை உணர்ந்து உள்ளம் நன்றியால நிரம்புது. அது நான் என்ன கைமாற செய்வேங்கிற ஒரு ஏக்கமான கேள்வி எழுப்புது. ஆமா. அதுக்கு பதிலா மீட்பை கொண்டாடுறது, நன்றி பலி செலுத்துறதுன்னு செயல்கள் வருது. கடைசியா அந்த நன்றியை சமூகத்துக்கு நடுவுல அறிவிச்சு கடவுளை மகிமைப்படுத்தி மத்தவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுறதுல அந்த பயணம் முடியுது. மிகச்சரியான தொகுப்பு இது. வெறும் உணர்ச்சியா ஆரம்பிச்சு செயலா மாறி கடைசியில ஒரு சமூக சாட்சியா மாறுது. இதுதான் உண்மையான முழுமையான நன்றியோட வெளிப்பாடு. இந்த வாசகத்தோட மையமா ஒரு பொருத்தனைய இல்லனா ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதிய நிறைவேற்றத பத்தி பேசுது. அதாவது ஒரு உதவிக்காக வேண்டிக்கிட்டு அது கிடைச்சதுக்கு அப்புறம் நன்றி சொல்றது. ஆனா நாம ஒரு நிமிஷம் இதை இன்னும் ஆழமா சிந்திச்சு பாப்போமா? சொல்லுங்க. நாம கடவுளுக்கு எந்த குறிப்பிட்ட வாக்குறுதியும் கொடுக்காத சாதாரண நாட்கள்ல கூட நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு செயலையும், நாம காலையில எழும்புறதுல இருந்து நாம செய்யற வேலை, நாம சந்திக்கிற மனுஷங்க, நாம பேசுற வார்த்தைகள், நாம மத்தவங்களுக்கு காட்டுற அன்பு, இது எல்லாத்தையும் கடவுளுக்கு செலுத்துற ஒரு உயிரோட்டமுள்ள நன்றி பலியா மாத்துருச்சு. எப்படி? அண்ணாவோட ஜபமும் அப்படிதான் இருந்துச்சு. அழுதுட்டே இருந்தாலும் ஆண்டவர் தனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட தான் அவ ஜபம் பண்ணினான். அந்த நம்பிக்கை தான் எல்லாத்தையும் மாத்துது. காத்திருப்புல கூட ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கிறது. இப்போ நாம நற்செய்திக்கு வரோம். ஆமா. இங்க காலம் மொத்தமா மாறுது. காத்திருப்பு முடிவுக்கு வருது. வாசகத்தோட முதல் வரியே யோவான் கைது செய்யப்பட்ட பின் அப்படின்னு தொடங்குது. ஆமா. இது ஏதோ ஒரு சாதாரண காலக்குறிப்பு மாதிரி தெரியலையே. இதுக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்கு இல்லையா? நிச்சயமா. அதுதான் இந்த நிகழ்வோட டிராமாட்டிக் கான்டெக்ஸ்ட்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, திருமுழுக்கு யோவான் எதுக்காக கைது செய்யப்பட்டார்? அவர் அரசனோட தவறுகளை தட்டி கேட்டார். ஆமா, அதிகாரத்துக்கு பயப்படாம உண்மைய பேசினார். அதனாலதான் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்? உண்மைய பேசின ஆபத்துங்கிற ஒரு விதமான பயம் கலந்த அமைதி நிலவுது. அப்படியானால் அந்த ஆபத்தான பதட்டமான சூழல்ல தான் இயேசு தன் பொதுப்பணியை தொடங்குறார். மிகச்சரி. அந்த ஆபத்தான சூழல்ல தான் இயேசு கலீலியாவுக்கு வந்து தன் முதல் செய்தியை அழிக்கிறார். என்னன்னு? காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்னுக்குள்ளேயும் ஒரு புரட்சி இருக்கு. அதுல முதல் வார்த்தை காலம் நிறைவேறி விட்டது. இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆமா, இது வந்து கடிகாரம் காட்டுற நேரத்தை பத்தி பேசல. கிரேக்க மொழியில நேரத்துக்கு 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு குரோனோஸ். குரோனோஸ். ஆமா, அதாவது சாதாரணமா போயிட்டே இருக்கிற நேரம். இன்னொன்னு கைரோஸ், அதாவது கைரோஸ். ஓ, கைரோஸ். இது ஒரு முக்கியமான தீர்மானகரமான சரியான தருணம், ஒரு திருப்பு முனை. இயேசு இங்க சொல்றது அந்த கைரோஸ் நேரத்தைப்பான். பல நூற்றாண்டுகளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த முக்கியமான தருணம் இப்போ வந்துருச்சு. காத்திருப்பு முடிஞ்சது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்போ the moment is nowன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த தருணம் எதை கொண்டு வருதுன்னா, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. ஆமா, அந்த காலத்து யூதர்களுக்கு இறையாட்சின்னா ரோமியர்களை விரட்டி அடிச்சிட்டு ஒரு பெரிய அரசர் வந்து ஆளப் போறாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு. ஆமா. ஆனா இயேசு சொல்ற இறையாட்சி அது இல்ல. அது ஒரு இடம் இல்ல. அது வந்து கடவுளோட அன்பு, நீதி, சமாதானம், இதெல்லாம் இயேசு வழியா பூமிக்கு வர்றது. சரி, அப்போ அந்த இறையாட்சிக்குள்ள நுழைய நாம என்ன செய்யணும்? அதுதான் அடுத்த 2 கட்டளைகள். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம் மாறுதல்ங்கிற வார்த்தைய நாம அடிக்கடி கேக்குறோம்.
ஆனா அதுக்கு வெறும் செஞ்ச தப்புக்காக வருத்தப்படுறதுன்னு மட்டும் அர்த்தம் இல்லையே. அதை விட ரொம்ப ஆழமானது. இதுக்கு கிரேக்க மொழியில மெட்டனோயா, அதாவது மெட்டனோயான்னு ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. மெட்டனோயா? ஆமா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்மளோட சிந்தனை, பார்வை, வாழ்க்கை முறைன்னு எல்லாத்தையும் ஒரு 180 டிகிரி திருப்பி கடவுளை நோக்கி அமைச்சுக்கிறது தான் உண்மையான மனமாற்றம். ஒரு முழுமையான மாற்றம். ஆமா, பழைய வாழ்க்கைய விட்டுட்டு கடவுளோட விருப்பப்படி ஒரு புதிய வாழ்க்கைய தொடங்குறதுக்கான அழைப்பு இது. அந்த புதிய வாழ்க்கைக்கான வழிகாட்டி தான் நற்செய்தி. அப்போ இவ்வளவு அவசரமான உலகத்தையே மாத்தக்கூடிய இந்த அழைப்புக்கு முதல்ல செவிசாய்த்தது யாரு? அங்கதான் இந்த நிகழ்வு இன்னும் அழகா மாறுது. ஆமா, அவர் கலிலேயா கடலோரமா போறார். அங்க சீமோனையும் அவர் சகோதரர் அந்திரியாவையும் பார்க்கிறார். அவங்க சாதாரண மீனவர்கள், அன்றாட உழைப்பாளிகள். அவர் பெரிய அறிஞர்களையோ குருக்களையோ தேடி போகல. இல்ல, அவங்க கிட்ட போய் சொல்றார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம்தான் ரொம்ப ஆச்சரியமானது. ஆமா, அந்த உடனே அப்படிங்கிற வார்த்தை, உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது எப்படி சாத்தியம்? நல்ல கேள்வி. அந்த உடனேங்கிற வார்த்தையோட ஆழத்தை புரிஞ்சிக்க அவங்க விட்டு கொடுத்தது என்னன்னு நம்ம பார்க்கணும். வலைகள். அது வெறும் வலைகள் இல்லை. அந்த காலத்துல ஒரு மீனவனுக்கு அவனோட வலைங்கிறது அவனோட பரம்பரை சொத்து, அவனோட தொழில், அவனோட அடையாளம். அவனோட வாழ்வாதாரமே அதுதான். ஆமா, அதை விட்டுட்டு போறதுங்கிறது இன்னைக்கு ஒருத்தர் தன் குடும்பத்தோட மொத்த பிசினஸையும் ஒரே நிமிஷத்துல ஒரு அப்பரிஜித்திற்காக விட்டுட்டு போறதுக்கு சமம். இப்போ புரியுது அது எவ்ளோ பெரிய, ஒரு விதத்துல பார்த்தா கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு. அவங்க தொழில் கருவிகளை மட்டும் விட்டுட்டு போல, அவங்களோட பாதுகாப்பு, எதிர்காலம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. இதுவே பெரிய தியாகம். ஆனா இயேசுவோட அழைப்பு இதோட முடியல. இல்ல. சற்று தூரம் போனதும் செபெதாயுவின் மகன்களான யாக்கோபையும் யோவானையும் பார்க்கிறார். அவங்களும் படகுல வலைகளை பழுது பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தியாகம் இன்னும் ஒரு படி மேல போகுது இல்லையா? ஆமா, அவர்கள் தங்கள் தந்தை செபெதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். இதுதான் இந்த நிகழ்வை இன்னும் தீவிரமாக்குது. சீமோனும் அந்திரேயாவும் உயிரல்லாத பொருள்களை, வலைகளை விட்டுட்டு போனாங்க. ஆனா இவங்க, யாக்கோபும் யோவானும் தங்களோட உயிரான உறவை, தங்களோட தந்தையையே படகுல விட்டுட்டு போறாங்க. இது யூத சமூகத்துல நினைச்சு பார்க்க முடியாத ஒரு செயல். குடும்பத்துக்கும் பெற்றோருக்கும் அவங்க கொடுக்கிற மரியாதை ரொம்ப வலுது. அப்படி இருக்கும்போது தந்தைய விட்டுட்டு போறதுங்கிறது சமூகத்தால ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு செயல் கூட. மிகச்சரியா சொன்னீங்க. இறையாட்சியின் அழைப்பு வரும்போது நம்மளோட உலக கடமைகள், ஏன் ரத்த சம்பந்தப்பட்ட பாசம் கூட இரண்டாம் பட்சமாயிடுதுங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. அப்போ இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் சேர்த்து பார்க்கும்போது நாம ஆரம்பிச்ச கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்குது. வாழ்க்கைய மாத்திர அழைப்புக்கு சரி சொல்ல என்ன வேணும்னா, முதல்ல அது ஒரு கைரோஸ் தருணம், ஒரு முக்கியமான திருப்பு முனையில அடையாளம் காணணும். சரி. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கைய முழுசா புரட்டி போடுற ஒரு மெட்டா நோயாவுக்கு தயாரா இருக்கணும். கடைசியா, நம்ம பாதுகாப்புன்னு நினைக்கிற வலைகளை மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல நம்ம அன்புக்குரிய படகுகளையும் விட்டுட்டு வர துணியணும். இதெல்லாம் வெறும் நிகழ்வா இல்லாம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. இயேசுவோட என் பின்னே வாங்குற அழைப்பு இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட காதலையும் ஒழிச்சிட்டே தான் இருக்கு. ஆமா, நம்மளோட அன்றாட வேலைகள், பிரச்சனைகள் மத்தியில அந்த மெல்லிய குரலை கேட்க நாம தயாரா இருக்கோமா? நீங்க ஒரு மாணவரா, தொழில் செய்யறவரா, குடும்பத் தலைவியா இருக்கலாம். உங்க சூழல்ல இருந்துதான் இயேசு உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு உடனேன்னு பதில் சொல்ல உங்க வாழ்க்கையில நீங்க விட்டுவிட வேண்டிய வலைகள் எது, நீங்க இறங்க வேண்டிய படகுகள் எதுன்னு சிந்திச்சு பார்க்கணும். நாம ஆரம்பத்துல கேட்ட ஸ்டோரி மாதிரி நாம தனியா இல்ல, நம்மள மாதிரி அழைக்கப்பட்டவங்களோட சேர்ந்து இறையாட்சியாகிய அந்த பெரிய கப்பலை கட்டதான் இந்த அழைப்பு. ஒரு விஷயம் தோணுது. சொல்லுங்க. நாம யாக்கோபும் யோவானும் கிளம்பி போனதை பத்தி பேசணும். ஆனா அவங்க போனதுக்கு பிறகு அந்த படகுல தனியா விடப்பட்ட அவங்க அப்பா செபதேயு, அவர் என்ன நினைச்சிருப்பார்? ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்வி. தன்னோட 2 மகன்களும் ஒரு நொடியில தன்னை பிரிஞ்சு போனதா அவர் எப்படி ஏத்துக்கிட்டு இருப்பாரு? அந்த வாசகம் அத பத்தி எதுவும் சொல்லல. நம்மளோட ஆம் என்கிற பதில் நம்மள சுத்தி இருக்கிறவங்க மேல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு யோசிக்க வைக்குது. ஆமா, இது நாம அமைதியா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. உண்மைதான். திருத்தந்தை பிரான்சிஸ் இத பத்தி அழகா விளக்கியிருக்கார். காலம் நிறைவேறி விட்டதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பல நூற்றாண்டுகளா இறைவாக்கினர்கள் பேசிட்டு இருந்த, இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மீட்பு காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மீட்பு யாரு? அதுதான் இயேசு.
காலம் நிறைவேறிடுச்சு, ஏன்னா இயேசு வந்துட்டார். இனிவே வேற யாருக்காகவும் காத்திருக்க தேவையில்ல. அப்போ இயேசு வந்துட்டதால எல்லாருக்கும் மீட்பு தானாவே கிடைச்சிடுமா? இல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. திருத்தந்தை சொல்றார், மீட்புங்கிறது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு அன்பின் பரிசு. அன்பை யாரையும் கட்டாயப்படுத்தி ஏத்துக்க வைக்க முடியாது. அதுக்கு நம்ம பதில் தேவை. ஆமா, அதுக்கு நம்மளோட சுதந்திரமான பதில் தேவை. அந்த பதில்தான் மனம் மாறுதல். மனம் மாறுங்கள்னு இயேசு கூப்பிடுறார். மனம் மாறுதல்னா நம்மளோட எண்ணங்களை மாத்திக்கிறது மட்டும்தானா? அதுக்கும் திருத்தந்தை தெளிவான விளக்கம் கொடுக்கிறார். மனம் மாறுதல்னா வெறும் மனப்பான்மையை மாத்துறது மட்டும் கிடையாது, அது வாழ்க்கைய மாத்துறது. வாழ்க்கைய மாத்துறதா? ஆமா, சேஞ்சிங் லைஃப். உலகத்தோட சிந்தனைகளை, உலகத்தோட வழிகளை விட்டுட்டு கடவுளோட வழிகள், அதாவது இயேசு காட்டுற வழிகளை பின்பற்றதுதான் உண்மையான மனமாற்றம். இதுதான் திருத்தந்தை சொன்ன வாழ்க்கையை மாற்றும் மனமாற்றத்தோட உண்மையான வெளிப்பாடு. இயேசுவின் அழைப்பு வந்தப்போ அவங்களுக்கு மத்த எதுவுமே பெருசா தெரியல. அப்போ முதல் வாசகத்துல பார்த்த அண்ணாவோட பல வருட காத்திருப்புக்கும் இங்க நற்செய்தியில பார்க்கிற சீடர்களோட இந்த உடனடி பதிலுக்கும் என்ன தொடர்பு? அருமையான கேள்வி. அண்ணா ஒரு மகனுக்காக காத்திருந்தா. அவளோட காத்திருப்பு ரொம்ப நீண்டது, கண்ணீரால நிறைஞ்சது. ஆமா. ஆனா சீடர்கள் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களோட சேர்ந்து மீட்பருக்காக காத்திருந்தாங்க. இயேசு வந்து காலம் நிறைவேறிவிட்டதுன்னு சொன்ன அந்த நொடியில அவங்களோட காத்திருப்பு முடிஞ்சது. ஓ, அப்ப அதனாலதான் அந்த உடனடி பதில். ஆமா, அதனால அவங்களோட பதில் உடனடியா இருந்துச்சு. இயேசுவின் வருகை அந்த நீண்ட காத்திருப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உடனடியான செயலுக்கான ஒரு தொடக்க புள்ளிய கொடுக்குது. வாவ், இது ஒரு அழகான இணைப்பு. இன்னைக்கு நாம சிந்திச்ச வாசகங்களை ஒட்டுமொத்தமா பார்த்தா அது ஒரு அழகான பயணம் மாதிரி இருக்கு. முதல் வாசகத்துல அண்ணாவோட ஏக்கமான கண்ணீரோடு கூடிய காத்திருப்புல ஆரம்பிக்கிறோம். அங்கிருந்து பதிலுரை பாடல்ல துன்பத்தின் மத்தியிலையும் நம்பிக்கையோட நன்றி சொல்ற ஒரு மனநிலைக்கு வர்றோம். அப்புறம் நற்செய்திக்கு கடைசியா நற்செய்தியில காலம் நிறைவேறியதை அறிவிக்கிற இயேசுவின் அழைப்புக்கும் அந்த அழைப்புக்கு சீடர்கள் கொடுத்த முழுமையான உடனடியான அர்ப்பணிப்புக்கும் வந்து சேர்றோம். காத்திருப்பு, நன்றி, அழைப்பு, உடனடி பதில். இதுதான் இன்றைய வாசகங்களோட பயணம். இந்த சிந்தனைகளோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. அண்ணாவின் காத்திருப்பு சாமுவேல் என்கிற இறைவாக்கினர் மூலமா நிறைவடைந்தது. சீடர்களின் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் இயேசுவின் அழைப்பால் தொடங்கியது. ஒருவேளை இயேசு இன்று உங்கள் வாழ்க்கை கடலோரம் நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல உங்க குடும்பத்தோட நடுவுல நடந்து வந்து உங்க கண்ணை பார்த்து என் பின்னே வான்னு அழைச்சா நீங்க எதை உடனே விட்டுட்டு அவரை பின்தொடர தயாரா இருப்பீங்க? இது ஒரு ஆழமான கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப பாதுகாப்பா பிடிச்சிட்டு இருக்கிற அந்த வலை எது? அல்லது நீங்க ரொம்ப சௌகரியமா உணர்ற அந்த படகு எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன்.
செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை இது தொழுவே. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தில் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவே